ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வை சேனல். இன்றைக்கி முட்டை தொக்கு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை தொக்கு டேஸ்டியாக செய்யலாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி டேஸ்டியாக செய்யலாம் பாருங்கள். இது சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் சாப்பாடுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்க்கலாம் வாங்க. பேன் வச்சுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லவங்கம் 2, பட்டை 1, ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். வெங்காயம் 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி அதுவும் போட்டுக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். பிரிஞ்சி இலை 1 போடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரெண்டு தக்காளி ஸ்லைஸாக வெட்டி அதுவும் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்புங்க. ஸ்லோ பண்ணிக்கலாம் அடுப்பு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். தனி மிளகாய்த்தூள் அது 1 ஸ்பூன் போடுறேன். சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா அரை ஸ்பூன். ஜீரகத்தூள் அரை ஸ்பூன். தனியாத்தூள் 1 ஸ்பூன். பெப்பர் அரை ஸ்பூன் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. நான் குடமிளகா இந்த மாதிரி சின்னதாக வெட்டி, உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதுவும் போட்டுக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி காய் போட்டால். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே அதை வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த பச்சை வாசனைலாம் போட்டுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த காய் வேகிறதுக்காக அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். வேகட்டும், ஸ்லோ பண்ணியே வேகட்டுங்க. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் தேங்காய் நான் தேங்காய் சோம்பு அரைச்சி அதுவும் போட்டுக்கிறேன். போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அப்படியே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதிலே கழுவி அதுவும் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்லோ பண்ணி மூடி வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். தேங்காய் ஸ்மெல்லாம் போட்டோம் கொஞ்சம். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம முட்டை போட்டால் தான் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 5 முட்டை தனியாக வேக வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி உரித்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. லைட்டாக ஸ்பூனால் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அந்த மஞ்சள் கரு வந்து தனித்தனியாக வந்துடும், அதுக்காக. அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் இதாகட்டும். முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லி தலை சும்மா லைட்டாக தூவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பாருங்கள் சூப்பராக மேலே அந்த மாதிரி நிற்கிது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.